அதுக்கு என்னென்ன பண்ணலாம்? டேய் வேலு, எனக்கு நம்ம 2 பேரும் பழையபடி ஒன்னா சேர்ந்து ஹோட்டல் நடத்தலாம்டா. வர்ற லாபத்துல பாதி பாதி எடுத்துக்கலாம். நீ என் கூட வந்துடுறியா? அண்ணே, நாம 2 பேரும் அந்த ஹோட்டலை சேர்த்து நடத்தினா அதுக்கு கீர்த்தி ஒத்துப்பாங்களா? நீயே சொல்லு, அது சரியா வருமா? ஆமா மாமா, இப்போ நம்ம வீடு இருக்கிற நிலைமையில கீர்த்தி இது எதுக்குமே விட மாட்டா. நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் நீங்களே சொல்லுங்க. உங்களால கீர்த்தியை சமாளிச்சலான்னு தோணுதா? உண்மையை சொன்னா அவ விட மாட்டா. அது திரும்பவும் நம்ம குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை தான் வரும். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வேற வழியே இல்லை. 2 பேரும் ஒரே தொழில தனித்தனியா செஞ்சா உனக்கு தான் லாபம் வரும், எனக்கு நஷ்டம் தான் வரும்னு ஜாதகம் சொல்லுதுடா. இத சரி பண்ண 2 வழிதான் இருக்கு. என்னன்னு அது? எது வந்தாலும் சொன்னேன். ஒண்ணு, நான் இந்த ஹோட்டல் பொறுப்பை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வேற தொழில் தான் செய்யணும். முடியாதுண்ணே, வேணாம். இதுக்கு என்னால சம்மதிக்க முடியாது. நீ கம்பீரமா உட்காந்து அந்த கல்லாவில் நீ மட்டும்தான் உட்காரணும். என்னால எப்படி உட்கார முடியும்? வேணாம், என்னால அது முடியாது. ஆமா மாமா, உங்ககிட்ட இருந்து ஹோட்டல் எங்க கைக்கு வந்து நீங்க வேற தொழில் செய்யறதெல்லாம் சரியாவே வராது. அது தப்பு. இதுக்கு வேற வழியே இல்லையாப்பா? இருக்குக்கா, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடா வழி? சொன்னதானப்பா தெரியும். மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிடா புரியும்? அண்ணே, எதுவா இருந்தாலும் சொல்லுனேன். நம்ம ஹோட்டல் நல்லா போகணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேனே. இத நான் சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டியே? அண்ணே, என்னண்ணே, உன்னை நான் எப்படி தப்பா நினைப்பேன்? வேலு, நம்ம ஹோட்டலை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். என் சுயநலத்துக்காக நான் இதை சொல்லல. எனக்காக ஒண்ணு செய்வியா? என்னண்ணே பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற? என்கிட்ட நீ என்ன வேணாலும் கேட்கலாம், கேளுண்ணே. நீ இப்ப செஞ்சிட்டு இருக்கிற சமையல் வேலையை இதோட விடணும்டா. இந்த தொழிலை விட்டு நீ வேற தொழில் செஞ்சேனா ராசிப்படி அந்த அனுகூலம் எனக்கு வந்துடும். நம்ம ஹோட்டல முன்ன மாதிரி நல்ல நிலைமைக்கு வரும். ஒண்ணு, நீ நம்ம ஹோட்டலை எடுத்து நடத்து, நான் வேற ஏதாவது தொழில் பார்த்துக்கிறேன். இல்ல நீ இந்த சமையல் தொழிலை விட்டு வேற தொழில் செஞ்சேனா நான் நம்ம ஹோட்டலை நல்லபடியா நடத்துறேன். எது சரியா வரும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்த 2 முடிவுல நீ எதை எடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். அண்ணே, இதை கேட்கறதுக்கு இவ்வளவு தயங்குன? நீ இல்லாத அந்த ஹோட்டல் உயிர் இல்லாத வெறும் உடம்பு மட்டும்தானே. நீ இல்லாத அந்த ஹோட்டலை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுண்ணே. உனக்காக உயிரை கூட கொடுப்பேன். நான் செய்யற தொழிலை விட்டு கொடுக்க மாட்டேனா?